ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம இந்த உரல் கிருஷ்ணருடைய கிருஷ்ணருடைய காலும் கையும் கொண்டையும் போட போகிறோம். ஓகேவாம்மா? அதுக்கு முன்னே ஒரு சிலருக்கு இந்த கழுத்து பகுதி எந்த 6 மணியில் போடுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு இப்போ எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். அதை வச்சு கரெக்டாக அந்த மணியை போடுங்க. சரிங்களா? இப்போது நான் போட்டிருக்க தலையை மறந்துடுங்க. குழந்த பாடியை இப்படி பிடிச்சிக்கிறீங்க. இப்படி பிடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த ட்ரெஸ்ஸு பகுதி உங்கள் வலது கை பக்கம் இருக்கும். குழந்தையினுடைய அந்த ப்ளூ கலர் பகுதி உங்கள் இடது கை பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதில் 3 மணின்னு நம்ம கோத்துருப்போம் இல்லைங்களா? இது பாருங்கள், மேலே 3, சைடு 2 பக்கம் 3 மணி, கீழே 3 மணி, இப்படி வருதுங்களா? இந்த மணியில் இந்த மேல் ரோவில் நடுவில் ஒரு மணி இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக இங்கே ஒரு மணி வருது. இந்த மணி, இந்த சைடில் இருக்க மணி, இந்த சைடில் இருக்கிற மணி, அக்கு மாதிரி. புரியுதுங்களா? இப்போ அதையே மேல் பக்கம் பாருங்கள். இதே மணியில் இங்கே ஒரு 4 மணி டைமண்ட் வருது இல்லைங்களா, அதுக்கு நேராக இருக்கிற இந்த மணி, இந்த சைடு மணி, இந்த 3 அக்கு நல்லா ஆனால் இதில் கோக்கக்கூடாது. நான் இப்போ சென்டராக வச்சுருக்கிற அந்த மணியில் கோக்க வேண்டாம். மொத்தம் 6 மணி எதுன்னு உங்களுக்கு கணக்கு காட்டுறேன். மேலே ரோவில் 3 மணி வரும். அந்த 3 மணியில் சென்டர் மணிக்கு நேராக கீழே ஒரு மணி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இப்படி இருக்கிறது, இது ஒரு அக்கு. அதே சென்டர் மணியிலிருந்து மேல் பக்கம் பார்த்தீங்க, உங்களுக்கு மேல் பக்கம் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுல வருது இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற இந்த மணி, இந்த சைடு மணி, இந்த சைடு மணி, இதுதான் பேஸ் மணி. இதை ஒரு 4 மணி டைமண்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மணியை விட்டுடணும். அதுக்கு கீழே இருக்கிற 3 மணியில் கோக்கணும். அதே போல் மேல் பக்கம் 1, 2, 3 மணி நல்லா இப்படி இது பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்படி வச்சுக்கிட்டிங்களான்னா தான் உங்களுக்கு தெரியும். இந்த 3 அக்கு மேல் பக்கம், இந்த 3 அக்கு கீழ்ப்பக்கம். அப்போது 6 மணி. 1, 2, 3, 4, 5, 6. புரியுதுங்களாம்மா? என்ன டவுட் இருக்குதான்னு பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன். 3க்கு 3ன்னு நம்ம பேஸ் போட்டோமே, அந்த 3ல் மேலே 3 மணி ரோ வரும். அதில் நடுவில் ஒரு மணி இருக்கும். அதுக்கு நேராக இங்கே ஒரு மணி வரும். அந்த மணியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணி, இந்த பக்கம் இருக்கிற மணி, இது ஒரு 3 மணி. இதே பேஸாக வச்சு மேல் பக்கம் பார்த்தீங்களான்னா அதே போல் நேராக ஒரு மணி இருக்குது. அந்த மணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது. இப்போ இந்த 3, இந்த 3, இதுதான் 6 மணி. எப்படி? 1, 2, 3, 4, 5, 6. புரியுதுங்களா? ஃபேஸ் கழுத்து மட்டும்தான். தலை அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 6 மணி 7 கோத்துட்டு சைடில் போகிறதெல்லாம் புரியும். கழுத்து யசோத கிருஷ்ணருக்கு இந்த பக்கம் போட்டோம் இல்லைங்களா, இப்படி போட்டோம். ஏன்னா படுத்துக்கிட்டு இருக்கிற குழந்தைன்னு. இதனால தான் இது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மணியை நல்லா பார்த்துக்கிடுங்க. ஓகேவாம்மா? அப்படியே ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு இதில் டார்க் கலர் வச்சுருக்கேன் பாருங்கள், சாந்தில், அந்த 6 மணியில் தான் மணியை கோக்கணும் கழுத்துக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம கிருஷ்ணருடைய கை போடலாமா? ஓகேவா? கைக்கு எந்த 4 மணியில் கோக்கணும்னு சொன்னால் இதை பாருங்கம்மா. ஃபேஸ் இதை போட்டாச்சா? இப்படி ஃபேஸ் உங்களை பார்த்து இருக்கிற போல் பிடிச்சிங்களான்னா சைடில் ஏதோ 3 மணி வருது. 1, 2, 3 இல்லையா? இதில் இந்த மேலே இருக்கிற மணி, அதுக்கு பக்கத்தில் இருக்க மணி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணி, அதுக்கு பக்கத்தில் இந்த 4, இந்த டைமண்ட் மணி
4 மணி டைமண்ட். புரியுதுங்களா? க்ளோஸில் காட்டுறேன். ஆங்கிள் இப்படி பார்த்துக்கோங்க. சைடில் 1 2 3, 3ஆவது மணி, அதாவது அந்த மேலேருந்து பார்த்தா அதுதான் கழுத்து பக்கத்தில் வருது. 1 2 3 4 மணி. ஓகேவா? அதுதான் கை போடுற பகுதி. நான் ஒயர் கோக்கரை பார்த்துக்கிடுங்க. இதோ பாருங்கள், இந்த சைடில் 3 மணி வருதே, அதனுடைய மேல் மணியில். சரிங்களா? ஓகேவா? இப்போ 3 ப்ளூ கொடுத்துக்கிடுங்க. ஒன்று 2 3. இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணி, அந்த டைமண்ட் அப்படியே அந்த 4 மணி டைமண்ட் வரும் இல்லைங்களா, அது. இப்போ 2 மணி. இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மணி. இப்போ 2 மணி. இப்போ இந்த மேலுக்கா வர மணி. அப்புறம் முதல்ல கொத்த மணியினுடைய சைடு மணி. இப்போ 1 மணி கோக்கணும். பாருங்கம்மா, புரிஞ்சுதுங்களா? இந்த சைடில் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஒயரை இங்கே எடுத்துகிட்டு வரணும்மா. மேல் பக்கம் இருக்குது ஒயரு, தலைப்பக்கம் பார்த்து இருக்குது. அதை இந்த கீழ்ப்பக்கம் இருக்கிற ஒத்த மணியில் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு இந்த ஒயரை இந்த சைடு மணியும் இந்த மணிலையும் கோக்கணும். அதே போல் இந்த பக்கம் இன்னொரு ஒயர் இருக்குது இல்லையா, அதை அந்த பக்கத்தில் இருக்கிற மணியும்
அதே கீழே இருக்கிறதுல எதிர்பக்கம். ஓகேவா? இப்போ இடது கை ஒயரில் 3 மணி. ஓகேவா? இப்போ இந்த மணியில் கோக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 மணி. இது எதிர்பக்கம் விடணும். இப்போ கீழே வந்திருக்குது இல்லையா, வலது கயிறு பிடிச்சிருக்க ஒயரை பார்த்தீங்களா, முதல்ல ஒரு 3 கோத்தத்துக்கு கீழே இருக்குது இல்லையா ஒரு மணி, அந்த மணிலேயே விடணும். இந்த டைமண்ட் தெரியுதுங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்கொயர் போட்டோமே, அதில் பாருங்கள் 1 2 3 கீழே இருக்குது இல்லையா, அந்த ஒயர்லேயே அந்த மணிலேயே விடணும். போட்டிருப்பீங்க, கை தான் அந்த கிருஷ்ணருக்கும் போட்டிருப்பீங்க. எல்லாமே நம்ம நாதஸ்வர பொம்மைக்கு இந்த அக்கல் போர்ஷன் வர இது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே நான் ஒவ்வொரு தடவையுமே உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, புதுசாக யாராவது போடுறவங்க இல்லை அதுலேயே கொஞ்சம் புரியாமல் கஷ்டப்பட்டுருக்கவங்க அந்த மாதிரி இருந்தால் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணலான்றதுனால தான் நான் மறுபடியும் இதை சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மணி இதை நம்ம கிட்ட எடுத்துகிட்டு வச்சு கோக்கணும். எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு மணி மறைக்கும், எந்த மணியில் கோக்குறேன்னு தெரியாது. நம்ம ஃபேஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் கோத்தா தான் நமக்கு கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதே ஒயரை இங்கே ஒரு 3 மணி முதல்ல கோத்ததில் இருக்குல்லம்மா, அது சைடில் அந்த மணி இப்போ 1 மணி.
ஓகேவா? 2 போட்டிருக்கோம்மா. 1 2 3 4 5 போடணும். இன்னும் 3 ஆஸ் யூஷுவல் இந்த 4 மணிலையும் 3 2 2 1 அதே போலயே இன்னும் 3 ஒயரம் போட்டுட்டு வாங்க. ஓகேவா? இப்போ 5 போட்டு வந்திருக்கோம்மா. 1 2 3 4 5. ஓகேவா? ஆனால் இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்குது. இது இந்த 4 இருக்குது பாருங்கம்மா. இப்படி குழந்தைய வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் மேலே ஏதோ இருக்குதா ஒரு ரோ, இந்த சைடில் இருக்குதா, கீழே ஒன்று இருக்குமா. இப்போ இந்த பக்கம் உங்களை இடது கை பக்கம் பார்த்தா போல் ஒரு ரோ தெரியுதா, 5 ரோ. இந்த ஸ்கொயரில் போடணும். 1 2 3 4 இந்த ஸ்கொயரில் இப்போது கையை இப்படி திருப்பணும். குழந்தைங்க இப்படி தவழும் போது இப்படி வச்சுக்கோங்க கையை. இங்கே இப்படி வந்து எல் மாதிரி இப்படி முன்னே வரும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம இந்த 4 மணியில் போடணும். ஆனால் நமக்கு ஒயர் இங்கே வந்திருக்குது. இப்போ முன்ன பொண்ணா போலையே என்ன பண்ணணும், இந்த கீழ்ப்பக்கமாக இருக்கிற ஒயரை இதில் கொடுத்து இதில் விட்டு எடுத்துக்கணும். மேல் பக்கம் ஒரு ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை வெறுமே இந்த மணியில் மட்டும் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். ஒரு ஒயரை 3 பக்கம் கொடுக்கணும். ஒரு ஒயரை ஒரே ஒரு மணியில் மட்டும் கோர்த்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இப்படி வச்சு பார்த்தீங்களான்னா தெரியுமா, புரியுதுங்களா? இப்போ இங்கே வந்திருக்குது 1 2 3 4 இந்த 4 மணியில் போடணும். ஒரு ஸ்கொயர் போட்டுவாங்க. என்ன, ஒரு ஸ்கொயர் போடலாம். அடுத்தது குழந்தைக்கு நகை. ஒன்று ஞாபகம் இல்லாத கீழே கோத்திடாதீங்கம்மா. இதோ மேல் பக்கம் இருக்கிற பக்கத்து மணியில் கோக்கணும். இப்போ இந்த சைடு இப்போ 2 மணி. இப்போது நகைம்மா, நான் முத்து கோத்துருக்கேம்மா. ஒவ்வொரு தடவையும் நம்ம கோல்டு கோக்குறோம் இல்லையா, குழந்தை தானே, நம்ம என்ன அலங்காரம் ஒன்றா பண்ணலாம். அதுவும் கிருஷ்ணருக்கு கேட்கணுமா, அவர் கோல்டு மட்டும் இல்லை, முத்து மாலை எல்லாமும் ஒரு நிறைய போட்டிருப்பார் இல்லையா. தலையில் அந்த கொண்டையிலையும் முத்து தான் தொங்கும், கழுத்துக்கும் முத்து மாலையெல்லாம். அதனால் நான் இதுக்கு கோல்டுக்கு பதில் ஒயிட்டு முத்து வளையல் மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ நான் இப்போ வெள்ளை மணி கோக்க போகிறேன். இதே இந்த 4 மணியில் வெள்ளை மணி டைமண்ட் வரும். உங்களுக்கு இல்லை நாங்கள் கோல்டே கொடுத்துக்குறோம் அப்படின்னா நீங்கள் கோல்டே கூட கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் 4-5 கிருஷ்ணருக்கு இதே போட்டோமே, இந்த ஒரு கிருஷ்ணருக்கு நம்ம முத்தில் கோக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது. அதனால் நான் முத்து கை வளையல் போடுறேன். ஓகேங்களா? நீங்கள் அந்த இடத்துல கோல்டு கூட கொடுத்துக்கலாம் இல்லையா, ரெட்டு கொடுத்து பவழம் மாதிரியும் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு அந்த நகைகளில் என்ன கொடுப்போமோ அந்த மாதிரி கலர் கொடுத்தோம்னா நம்ம டப்புன்னு கேட்குறவங்களுக்கும் நம்ம ஈஸியாக சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் இது போய் பச்சை கலரில் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா மரகதம்னு சொல்லுங்கள்.
நீளம் கொடுத்தா புஷ்பராகம் அந்த மாதிரி சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோல்டு தான் கொடுக்கணுன்றது இல்லை. நம்ம கிருஷ்ணர் நம்ம வீடு குழந்தைங்களுக்கே எப்படி ஒன்றா நம்ம அலங்காரம் பண்ணுறோம். கிருஷ்ணருக்கு கேட்கணுமாம்மா, எல்லா அலங்காரம் கிருஷ்ணர் முருகருக்கெல்லாம் நம்ம எவ்வளோ அலங்காரம் பண்ணாலும் நம்ம விருப்பம்தான், அது அழகு தான். சரிங்களா? அதனால் நான் முத்து கோத்துருக்குறேன். இந்த கிருஷ்ணர் எனக்கு முத்து வளையல் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஓகேவா? இப்போ மறுபடியும் ஒரு ப்ளூவே கொடுத்துருங்க. இந்த புறங்கைக்கு மேலே வர பகுதி வளையல் நம்ம வாட்ச் அந்த போடுறதுக்கு முன் பக்கம் வரும் இல்லையா, அந்த போர்ஷனுக்கு ப்ளூவே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கம்மா, அந்த ஒயிட்டு போட்டு அதுக்கு மேலேயும் ஒரு ப்ளூ எப்பவும் போல் போட்டோம். இப்போ நம்ம அந்த கைப்பகுதி மாதிரி இந்த விரல் சேர்ந்த பகுதி மாதிரி இப்படி கிருஷ்ணரை வச்சிங்கன்னா இந்த வெளி சைடு தெரியுது இல்லைங்களா, அதில் தான் கரெக்டாக ஒயர் வந்திருக்குது. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இதை இந்த மேல் பக்க ஒயரில் 5 ப்ளூ மணி கோருங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்படி வருது, இப்படி எல் மாதிரி வருது. அதில் இந்த வெளிப்பக்கம் பார்த்தா போலேயே இருக்கிற மணியில் தான் ஒயர் இருக்குது. சரிங்களா? இந்த இப்படி கிருஷ்ணரை வச்சுக்கின்னா இந்த பாருங்கள் எப்படி இருக்குது, மணி எல் மாதிரி வருது. இந்த மேல் மணியில் ஒயர் இருக்குது. அதில் இந்த மேலே இருக்கிற ஒயரில் ஒருவேளை ஒயர் வேறு மணியில் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மணிக்கு கொண்டு வந்துடலாம், இல்லைனாலும் அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் இது இல்லை. பாருங்க 5 மணி கோக்கணும்மா. 1 2 3 4 5. இப்போது இந்த ஒயரை எதிர்பக்கம் கொடுத்து எடுக்கணும். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விடணும். ஒருவேளை ஒயர் உங்களுக்கு இந்த கீழ் மணிலையோ மேல் மணிலையோ இருந்தால் அப்போ ஸ்டார்டிங் டைமண்டாக வெறும் 4 மணி வரணும். இந்த பக்கமும் இந்த வெளிப்பக்கமும் மட்டும்தான் இந்த 6 மணி ரவுண்டு வரும். இது பார்த்துக்கோங்க, வெளிப்பக்கம் 6 வருதா, உள்பக்கம் 6, இந்த கீழே 4 மணி ரவுண்டு தான், மேலேயும் 4 மணி. ஒயர் எந்த மணியில் இருக்குன்றதை பொறுத்தது நீங்கள் 5 மணி கோக்கணுமா இல்லை 3 மணி கோக்கணுமான்றதை பார்த்துக்கிடுங்க. நீங்கள் போட்டுக்கிட்டு வரும்போதே ஒயர் இந்த உள்பக்க மணிலையோ அல்லது மேல் பக்கமாக இருக்கிற மணிலையோ இருந்தால் 5 மணி கோக்கணும். இல்லை எங்களுக்கு ஒயர் இந்த மணியில் வந்திருக்குதுன்னா அப்போ எப்பவும் போல் 3 கோத்துட்டு அதுக்கப்புறம் வரும்பொழுது 6 மணி ரவுண்டு வரும்படியாக கோத்துக்கணும். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஒயர் எப்படி ஒரு கரெக்டாக அதுக்காக ஒவ்வொரு தடவையும் ஒயரை திருப்பி எடுத்துகிட்டு வரணுன்றதில்லை, இதை அப்படியே கூட போடலாம். இப்போ ஒயர் இங்கே தான் முதல்ல வந்திருக்குதுன்னா நம்ம அங்கே டைமண்ட் தான் போட போகிறோம், 4 மணி டைமண்ட் தான். ஓகேவா? பாருங்கள், இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த குழந்தை கை வெளிப்பக்கத்தில் 6 மணி ரவுண்டு, இந்த கீழ் போர்ஷனில் நம்ம எப்பவும் போடுற 4 மணி டைமண்ட் தான்.
இப்போது இதை உள்பக்கமாக இருக்கிற மணியில் கோக்குறோம். இந்த 2 கையும் இப்படி பார்த்தா போல் உள்பக்கம் வரும் இல்லையா, அதில் ஒயர் கோத்துருக்கோம். இங்கே வரும்பொழுதும் 6 மணி ரவுண்டு வரணும். அப்போ ஏற்கனவே 2 மணியில் ஒயர் இருக்குது. ஸோ 4 மணி நம்ம கோக்கணும். ஓகேங்களா? மேல் ஒயரில் 1 2 3 4 இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், புரியுதுங்களா? இப்படி தானே குழந்தை இப்படி கையை இப்படி வச்சு தவறும்போது இந்த பக்கம் குண்டா தெரியும் இல்லையா, இந்த போர்ஷன் குண்டா, அந்த மாதிரி தான் இது. ஓகேங்களா? குழந்தை அந்த தவழறப்போ இப்படி மூடிக்கிட்டோ இல்லை இப்படி வச்சுக்கிட்டோ தவழறதுனால இந்த குண்டு போர்ஷன் தான் இது. அதுக்கு தான் அந்த 6 மணி ரவுண்டாக நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கீழே வந்த ஒயர்னு எடுக்க வேண்டாமா, மேல் ஒயர்லேயே ஒரே ஒரு மணியை கோத்து இதோ இந்த 5 மணி கோத்ததில் சைடில் இருக்குல்ல, எஸ், இது மேல் ஒயரில் ஒரு மணியை விட்டு முதல்ல 5 மணிக்கு கோத்ததில் ஏதோ சைடு இருக்கும்லம்மா, ஓகேவா? இப்போ இந்த 4 வெள்ளையோடு சேர்ந்த அந்த 4 மணியில் ஒரு மணி மேலே தெரியுது இல்லையா, அந்த மணியில் கோத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சு போட்டணும். முடிச்சு போடுறதுக்கு முன்னே ஓகேவா? இப்போது இந்த ஒயரை நம்ம எப்பவும் போலயே போட்டுருங்க, உங்களுக்கு அது புரியும். இதில் கோத்து இந்த மணியில் இந்த ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ ஒரு மணி, இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டுடுங்க. ஓகேவா? இப்போ 5 மணியில் 2வது மணி இருக்கு இல்லையா, இதில் ஏற்கனவே நீங்கள் அந்த கிருஷ்ணருக்கு போட்டிருப்பீங்க. ஏன்னா இது பாருங்கள், இப்படி ஒரு மாதிரி விரிச்சா போல் இருக்கு இல்லையா, இது நம்ம சேர்த்து இப்படி முடி போட்டோன்னு சொன்னால் அந்த கையை மூடிக்கிட்டு குழந்தை தவழறது. அதை பார்த்தீங்களா? புரியுதுங்களாம்மா? இதுக்கு தான் மணியில் மணி கோக்காமல் வெறுமை அந்த 2 மணிலையும் கோத்து வேறு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஒயரை ஆஸ்யூஷுவல் நம்ம எப்பவும் போல் ஏதாவது ஒரு 2 மணியில் விட்டு கட் பண்ணணும். சரிங்களா?
இப்போ கை எப்படி போட்டோன்னு தெரியுது இல்லைம்மா? இந்த மேலே வர ஸ்கொயர்லேருந்து 1 2 3 4 5 போட்டோம். அதை நம்ம திருப்ப எல்லாமே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அந்த கோலாட்டத்துக்கு நம்ம போட்டிருக்கிறோம், நாதஸ்வரத்துக்கு எல்லாம் அதே போல் தான். செஸ்ட் பக்கமாக இப்படி கை திரும்புறதுக்காக இந்த 4லேருந்து போடணும். ஒரு 1 போடணும். 1 கோல்டன் கலர். நீங்கள் கோல்டு கொடுக்குறதா இருந்தால் கோல்டு. நான் முத்து கையாக கொடுத்துருக்குறேன், முத்து வளையல் போட்டிருக்கா போல். அதுக்கு மேலே ஆஸ் யூஷுவல் ப்ளூ கலர்லேயே கொடுக்கணும். கொடுத்துட்டு வரும்பொழுது முடிக்கிறப்போ ஒரு 2 பக்கம் 6 6 மணி வரும் ரவுண்டு, 2 பக்கம் 4 மணி டைமண்ட் வரும். எப்படி? கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் 4 மணி டைமண்ட், இந்த வெளிப்பக்கமும் ஒரு கையை பார்த்தா போல் வரும் இல்லையா? இப்படி ஒரு கைக்கு 1 கை பார்த்து இருக்குத, அந்த பக்கத்தில் 6 மணி ரவுண்டு வரும். அதை போட்டு முடிச்சு போட்டு கட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ குழந்த கை ரெடி. சரிங்களா? இப்போ கால் போடலாம். காலுக்குமா இந்த பாருங்கள், இந்த தலைக்கு இருக்கும்படி இப்படி பிடிச்சிக்கிடுங்க. பிடிச்சிங்கன்னா இப்படி வருது இல்லையா ரோ, இந்த 3 வருது இல்லையா கீழ்ப்பக்கமாக, அதில் இந்த கடைசி 3 டைமண்ட் வரும் இல்லையா? 1 2 3 டைமண்ட். இதில் இந்த ஃபஸ்ட்டு 4 மணியில் கால் போடணும். இதில் 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 புரியுதுங்களா? இப்படி குழந்தைய இப்படி கீழே தலை கீழே இருக்கும்படி இப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா இப்படி போர்ஷன் வருது இல்லையா? இதில் இந்த 3 நான் ஒரு கால் போட்டு திட்டு உங்களுக்கு இருக்கும். இந்த 3 தெரியுதுங்களா? 3 மணி. இந்த 3 மணியில் அந்த உங்களுக்கு எதிர்பக்கமாக அந்த பக்கம் இருக்கிற மணியில் கோத்துக்கணும். அதுக்கு பக்கத்தில் இது. இந்த 4 மணிலையும் முதல்ல 2 ரோஸே போடணும்மா. ஓகேவா? நம்ம எப்பவும் போடுறா போல் 3 மணி 2 மணி 2 மணி 1 மணின்னு 2 உயரம் ரோஸ் போட்டுவாங்க. பாருமா, 2 உயரம் அந்த ட்ரெஸ்ஸு கலரே போட்டோம். இன்னும் 1 இந்த ப்ளூ கலர் கிருஷ்ணர் கலரே போடணும். ஓகேங்களா? போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி காலை பின்ன பக்கம் மடக்கின்னு வரதை போடணும். இப்போ இதை பாருங்கம்மா, 2 அந்த ட்ரெஸ்ஸு உயரம் ஒரு ப்ளூ போட்டோம். இப்போது கால் இப்படி இருக்குது. குழந்த முட்டி போடும்போது என்ன ஆகும்? நம்ம இப்போ முட்டி போட்டோம்னா கூட இந்த முழங்காலுக்கு அப்புறம் இருக்கிற போர்ஷன் நமக்கு பின்பக்கமாக வரும் இல்லையா? நம்ம இப்போ முட்டி போட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? முழங்கால் இந்த முட்டி தரையில் இருக்கும். முட்டிக்கு கீழே இருக்கிற இந்த கணுக்கால் இது ஆட்டு சத பகுதியும் அந்த பாதமும் நமக்கு பின்பக்கமாக இப்படி இருக்கும் இல்லையா? நம்ம நமஸ்காரம் பண்ணும்போதெல்லாம் கூட அப்படி தானே இருக்கும். அதனால் இந்த பக்கம் இப்போ போடணும். எது 4 மணின்னு சொன்னீங்களன்னா, இதை இங்கே ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளூ ஒரு பிங்க்கு. புரியுதுங்களா? இது இந்த கீழே 3 போர்ஷன் அக்கு மாதிரி இருக்கிறதுல ப்ளூவும் மேலே ஒரே ஒரு பிங்க்கு. இந்த 4 மணியில் ப்ளூ, ஒரு லைன் ப்ளூ, ஒரு லைன் ஒயிட்டு, ஒரு லைன் ப்ளூ நான் போட்டிருக்கிறேன். அதாவது காலுக்கு அந்த இதுவும் முத்துலேயே சலங்கு கட்டியிருக்கிறா போல். ஓகேவா? ஸோ இந்த 4 டைமண்ட்குள்ளே 3 லைன் போட்டு வரணும். ஒரு ப்ளூ, ஒரு உங்களுக்கு கோல்டுன்னா கோல்டு, மறுபடியும் ஒரு ப்ளூ, அந்த 3 போட்டு வாங்க. இப்போ பாருங்கம்மா, 2 பிங்க்கு ஒரு ப்ளூ போட்டோம். மறுபடியும் இப்படிக்கா வர பின்பக்கம் போர்ஷனில் ஒரு ப்ளூவு, ஒரு ஒயிட்டு, ஒரு ப்ளூ போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும் தெரியுமாம்மா? இந்த ஒயர் 2த்தையும் நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த வெள்ளைக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ப்ளூ இருக்குல்ல கீழ்ப்பக்கம், இது பாருங்கள். காலை எப்படி வச்சு பார்த்தீங்களா? நான் கீழே எப்படி வைக்கிறோம், கீழே வருது இல்லையா ஒரு லைனு, அதில் இந்த வெள்ளைக்கு பக்கத்தில் கடைசியாக ஒரு மணி வருதில்ல, அந்த மணிக்கு இந்த 2 ஒயரையும் கொண்டு வரணும். ஓகேவா? இந்த பாருங்க, ஒரு ஒயர் வந்துடுச்சு. ஓகேவா? இன்னொரு ஒயரை
இந்த மணியில் விட்டு இந்த மணியில் விட்டு அந்த வெள்ளை மணியிலேயே விடணும். இப்போ இந்த எதிர்பக்கம் விடணும் அந்த மணியில். போதுங்களா? பார்த்திங்களாம்மா? ஓகே, இப்போ இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சிங்கன்னா இந்த கீழே வருது இல்லையா 4 மணி, 2 ப்ளூ, ஒரு ஒயிட்டு, ஒரு ப்ளூ, அந்த ப்ளூவில் 2 ஒயரும் வரணும். ஓகேவா? இப்போது 3 மணி எடுத்துக்கணும். இடது கையில் 2 மணி, வலது கையில் 1 மணி. ஒன்று. மறுபடியும் 3 மணி எடுத்துக்கணும். இடது கை ஒயரில் 2 மணி, வலது கை ஒயரில் 1 மணி. ரெண்டு போட்டுமா, இன்னும் ஒன்று போடணும். ஒன்று, 2. இந்த ஒயரில் 1 மணி. மூணு போட்டிருக்கோமா பாருங்கம்மா. 1, 2, 3 போட்டிருக்கோமா. இப்போது இந்த மேல் பக்க ஒயரில் 1 மணி கோத்துக்கிடுங்க. கோத்துட்டு இப்படி குழந்தைய இப்படி திருப்பிக்கோங்க. மல்லாக்கா இருக்கும்படி திருப்பினா நம்ம இந்த 3 போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக இங்கே ஒரு ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த ப்ளூவில் இந்த ஒயரை கோருங்க. ஓகேவா? இப்போ
ஏதாவது ஒரு ஒயரில் ஒரு மணியை கோத்துக்கிடுங்க, முடிச்சு போடுங்க. பார்த்தீங்களா? அதாவது பாதம் இப்படி 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 பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், பாதம் மாதிரி தெரியுதுங்களா? குழந்தை இப்படி தவழும் பொழுது பின்பக்கம் இந்த பாதம். சரிங்களா? இப்போ முடிச்சு போட்டுட்டு ஒயரை கட் பண்ணிவிடுங்க. ஏதாவது 2 ஒயரில் மணியில் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணுங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு ஒயரை பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு 2 மணியில் விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. புரியுதுங்களாம்மா? இப்போ பாருங்கள், ஓகேங்களா? இது அப்புறமா நம்ம கொண்டை போட்டுட்டு கை எதுவாகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கடைசியில் மட்டும் இங்கே ஜாயின் பண்ணி இப்படி ஒரு ஒயரில் முடிச்சு போட்டோம்னா குழந்தை அப்படி நிமிர்ந்து இருக்கிறது இருக்கும். இப்போ கொண்டை போடணும்மா, ஓகேவா? ஒரு ஆஃப் ஒயர் இந்த இதில் இப்போ கட் பண்ணுற ஒயரையை கூட நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ரொம்ப வேறு புது ஒயராக எடுக்கணும், பெரிய ஒயருன்றது இல்லை. நம்ம இதை முடிச்சு போட்டு நான் நேற்றே சொல்லியிருப்பேன் பாருங்கள், சின்ன இந்த மாதிரி ஒரு ஜானுக்கு மேலே கட் பண்ணுற ஒயரெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். சின்ன போர்ஷன் போட. இது பாருங்கள், தலைப்பகுதி எப்படி இருக்குதாம்மா? தலையில் ஃபேஸுக்கு 2 ப்ளூ ரவுண்டு, அதுக்கு மேலே ஒரு கருப்பு ரவுண்டு, அதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் பார்த்திங்களன்னா இந்த வலது கை பக்கம் ஒரு 6 மணி ரவுண்டு வருது, தெரியுதுங்களா? பாருங்கள், 2 ப்ளூ ஒரு கருப்பு, இதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் அது ஒரு 6 மணி, இங்கே 5 இருக்கும், அதுக்கு மேலே ஒரு 6 மணி ரவுண்டு இருக்குங்களா? இந்த 6 மணிலையும் 5 மணி, இதை இந்த மாதிரி 5 மணி ரவுண்டு வரும்படியாக போடணும், ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 6 மணியினுடைய ஒரு மணியில் கோத்துக்கிறேன். எதில் ஒன்றா கோக்கலாம், எந்த மணிலன்னா, ஓகேவா? இப்போ 4 மணி கோக்கணும். 1 2 3 4. இந்த ஒயரை எதிர்பக்கம் விடணும். இப்போ பாருங்கள், 5 மணி ஆயிருக்குதா? 1 2, இதே அந்த கீழே வந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் கோக்கணும். இப்போ இந்த மாதிரி இந்த 6 மணிலையும் கோத்துட்டு வரணும்மா, ஓகேவா? பாருங்கம்மா, அந்த 6 மணிலையும் 5 கோத்தா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு கிண்ணி மாதிரி ஷேப் வந்திருக்குங்களா? இப்போது இந்த ஒயரை பக்கத்து மணியில் விடுங்க. இந்த 2 மணியில் இப்போ ஒயர் இருக்குது. இப்போ நம்ம 5 மணிக்கு கோக்கணும், 3 மணி கோக்கணும், 5 மணி ரவுண்டு வரணும். எப்படி? 2 கருப்பு, ஒரு வெள்ளை. நான் மறுபடியும் சொன்னேன், கோல்டுக்கு பதில் முத்து, கொண்டையை சுற்றி முத்து மணி கோத்திருப்பார் இல்லையா? முதல்ல ஒரு கருப்பு, அப்புறம் ஒரு வெள்ளை, அப்புறம் ஒரு கருப்பு. இந்த ஒயரை இப்படி எதிர்பக்கம் கீழே வந்த ஒயரை மறுபடியும் 2 மணியில் இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது, 2 மணி மட்டும் கோக்கணும், ஒரு வெள்ளையும் ஒரு கருப்பும். ஃபஸ்ட்டு வெள்ளை கோக்கணும், அப்புறம் கருப்பு.
வந்த ஒயரை ரெண்டு மணியில் கோட்டுக்கிறோம். பக்கத்தில் இருக்க கீழே இருக்க 2 மணிலையும் இதே போல் இந்த ரவுண்டை போட்டு வரணும். இந்த பாருங்கம்மா, இப்படி வந்திருக்குங்களா? இங்கே கொண்ட இது மேலே அந்த 5 மணி ரவுண்டில் 6 வெள்ளை மணி வந்திருக்கும். இப்போ இந்த ஒயரை இந்த பக்கத்து வெள்ளை மணியில் விட்டுக்கிடுங்க. அதே போல் இந்த பக்கத்து வெள்ளை மணியில் விட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு குண்டு மணி வச்சுக்கோங்கம்மா, கோல்டன் கலரில். அதுக்கு கோல்டன் தான் வைக்கணும், அதுதான் அழகாக இருக்கும். கோத்து இந்த பக்கமும் ஓகேவா? இப்போ வந்த ஒயரை இதே போல் இந்த 2 மணியில் ஓகேவா? மூணு மணிமா கீழே எப்படி இந்த 3ல் கோத்துமோ அதே போல் இந்த 3 வெள்ளை மணியில் கோத்துக்கிடுங்க. ஏதாவது ஒரு ஒயரை 2 வெள்ளை மணியில், ஒரு பக்கம் ஒயரை 1 வெள்ளை மணியில். இப்போ முடிச்சு போட்டுருங்க. ஓகேவாம்மா? இந்த இதில் இந்த வீடியோவில் நம்ம கிருஷ்ணருடைய கை கால் போட்டிருக்குறோம், கொண்டை போட்டிருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொண்டைக்கு இங்கே ஒரு அந்த இது கோல்டு கட்டணும். அதுவும் இந்த மேலே 2 முத்து தொங்குற போல். அது இந்த கண் வாய் அது ஏற்கனவே அந்த கிருஷ்ணருக்கு நம்ம யசோதா கிருஷ்ணருக்கு வச்சுருப்போம். இன்னும் நான் நாளைக்கு இதை போடும்பொழுது கண்டிப்பாக இது, ஏன்னா எப்போவுமே அது பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒவ்வொரு வீடியோலையுமே நானே போடுறேன், அது பார்த்துக்கிடுங்க. ஓகேங்களா? இந்த 2-3 சில்லறை விஷயத்தை நாளைக்கு முடித்து ஜாயின் பண்ணிவிடுவோம். கிருஷ்ணரை, உரலை எல்லாம் இப்போ எல்லாம் நமக்கு தனித்தனியாக ரெடி ஆகிடுச்சு. உரல் ரெடி ஆகிடுச்சு, மரங்கள் நம்ம போட்டாச்சு, ஏன்னா கிருஷ்ணர் ரெடி ஆயாச்சு. இந்த சில்லறை சின்ன ஐட்டம் கண்ணை வைக்கிறதும், இந்த கொண்டையை எப்படி சுற்றி இது பண்ணுறது, மேலே 2 தொங்குறது, அது நான் அடுத்த வீடியோவில் போட்டுட்டு கிருஷ்ணரை இப்படி ஜாயின் பண்ணி இந்த உரலை இங்கே ஜாயின் பண்ணிட்டோம்னா உரலில் கட்டுண்ட கிருஷ்ணர் நமக்கு ரெடி ஆகிட்டார். முதல்ல வசுதேவர் கிருஷ்ணரை கொண்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுட்டார். அவர் வளர்ந்து தவழ ஆரம்பித்த உடனே நம்மளால் தொல்லை தாங்க முடியல, அவருடைய தொல்லை. அதனால் நம்ம அவரை உரலில் போட்டு கட்டி போட்டுட்டோம். சரிங்களா? இந்த மரத்தில் நேற்றுக்கு இதில் எப்படி கிளை போடுறதுன்னு சொல்லியிருப்போம்மா. இப்போ வந்து மேலே இருக்கிற அந்த 2 கிளை போட்டது எப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சைட்லேயும் எப்படி போடணும்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இதில் இப்போ கோத்துக்கிறதுக்கு முன்னே இந்த நான் வச்சு அடைச்சி போடுறதுக்கு முன்னே எப்படின்னு சொல்கிறேன். நான் வேறு கலர் மணி தான் சும்மா கோக்குறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 3 மணியாக கோத்தோமா, ஞாபகம் இருக்குங்களா? அந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், இந்த 8 மணி ரவுண்டை வந்து நம்ம 5 மணியாக கோத்து 5 மணி ரவுண்டாக கோத்து 4 மணி வரும்படி பண்ணியிருப்போம். சரிங்களா? இது பாருங்கள், இதோ இப்படி பண்ணியிருப்போம். மறுபடியும் இந்த 2 மணியில் இந்த 2 மணியில் இந்த 2 மணியில் விட்டோடனே 4 மணி வரும். அந்த 4 மணியில் தான் மேலே 2 கிளை போடுறத சொன்னேன். அடுத்த கிளை எப்படின்னா இந்த பாருங்கள், அதுக்கு தான் உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் காட்டினேன். இந்த 5 மணி கோத்ததில் கீழே 2 மணி, மேலே 1 மணி, சைடில் ஒவ்வொரு மணி வருது இல்லைங்களா? இதில் வர 1 மணியில் மறுபடியும் இன்னொரு 5 கொக்கும்போது இங்கே ஒரு சைடில் 1 மணி வரும் இல்லையா? அதில் 1, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 5 மணி கோத்துருக்கமா? கீழே 2 இருக்குதா, மேலே 1 இருக்குதா, இந்த சைடில் 1 இருக்கா, இந்த சைடில் 1, இதில் ஒரு கிளை. மறுபடியும் 5 மணி கோப்போம். 3 மணி கொத்தோம்னா இது 1 இருக்கும், இங்கே 1 இருக்கும், அதில் ஒரு கிளை. அந்த மாதிரி இப்போ நான் நம்ம முன்னேற்றுக்கு போட்டிருக்கேமே, அந்த மாதிரி போட்டு அதையும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும், மேலே 2ம் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். இந்த சைடில் இப்படி வருது, நான் எந்த மணியில் ஆக்சுவலாக எந்த மணியில் ஒன்றா நீங்கள் கோத்து போடலாம். மரத்து கிளை இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. மொத்தத்தில் இலை இருக்கணும், அந்த கிளை இருக்கணும், அதுதான் மரம். ஆனாலும் ஒரு பார்த்தா ஒரு அழகாக அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இந்த 5 மணி கோத்து க்ளோஸ் பண்ணுறதுல இந்த சைடில் வர மணி,
மறுபடியும் அதே போல் அங்கே ஒரு சைடில் ஒரு மணி வரும், அதில் மறுபடியும் இங்கே ஒரு சைடில் வரும். அந்த 3 மணிலையும் கொத்து போடணும். ஓகேங்களா? இதெல்லாம் போட்டு முடிச்சிருங்கிற. நாளைக்கு அடுத்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுவோம்மா. தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.